நடிக்காத. இவ்வளவு நாள் நீ நடிச்சு என்னை ஏமாத்தின மாதிரி இனிமேலும் நீ நடிச்சு தான் என்கிட்ட இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு உனக்கு எந்த அவசியமும் இல்லை. என்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்து எனக்குள்ள கலந்து ரத்தமும் சதையுமாகி ஒரு நாள் நெஞ்சோடு பிச்சுக்கிட்டு போகிற கடினமான மனசு உனக்கு இங்கே இருக்கலாம். ஆனால் லவ் பண்ணுற பொண்ணை முகம் பார்த்து கொள்கிற கடினமான மனசு எனக்கு இல்லை. அந்த மனசு எனக்கு இங்கே வரல. டோன்ட் ஆக்ட். நடிக்காதடி. நான் சாவறதை பற்றி கவலைப்படலடி. எனக்கு எனக்கு என் வாழ்க்கை இப்படியே முடிச்சு போனா கூட நான் கவலைப்பட மாட்டேன்டி. நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறது இப்போ என்னோட எந்த வாழ்க்கைக்கு ஆனால் நிம்மதியை கேட்டு இல்லை. நாளைக்கு நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் ஆன்மாவாவது நிம்மதியாக இருக்கணும்ல. அதுக்கு நடந்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும்டி. அந்த 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 டிரைவர் ஏன் அப்படி ஓடி போனான்? அந்த சுஷ்மா ஏன் அப்படி பண்ணணும்? அவளை அனுப்பிச்சு வச்சது யாரு? நான் படுத்து கிடந்த கட்டில் மேலே நின்று அவன் யாரு? என் கூட கட்டிலில் படுத்து கிடந்த நீ யாரு? நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணி என் கூட பாலணும்? அப்படி யோசிச்சு குழந்தை இந்த பிறகு நான் நிம்மதி இல்லாமல் தெரிஞ்ச மாதிரி நாளைக்கு நான் செத்து போனதுக்கப்புறம் என் ஆன்மா அந்த மாதிரி சுத்தக்கூடாது. நோ, ஐ will not allow that. I will not allow that. I want my soul to be in peace at rest. அதுக்கு எனக்கு தெரிய வேண்டியது என்னை சுற்றி நடந்தது என்ன, அது ஏன்? இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் தான் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கணும்னு தோணுது. நீ என்ன நாய் மாதிரி ட்ரீட் பண்ற. உனக்கு வேணும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா உனக்கு கொஞ்சணும்னா நான் வரணும். இல்லைன்னா உனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் கவலை. எனக்கு புரியுது உனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஓகே. ஆனால் எல்லாத்துக்கும் என்னால் இறங்கி வந்துட்டு இருக்க முடியாது. எனக்கும் இந்த ரிலேஷனில் ஈக்குவல் இருக்கணும். எனக்கும் கோவப்படணும், சண்டை போடணும். எது நடந்தாலும் நீ இருப்பன்னு தோணும். நாளைக்கு எனக்கு எது வேணாம்னாலும் நீ இருப்பன்னு தோணும். அப்போதான் இது நடக்கும்.